வந்தாச்சு டிக்கெனு கூட ஆடி அதிரடி சேல். புது ஃபர்னிச்சர் மேல அப் டு 70% ஆஃபர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. இன்று விடுமுறை நாள் என்பதால் இந்த நாளை குறிச்சிருக்கிறாங்க. அங்க சுற்றுவட்டார இருக்கிற மக்கள் அனைவருமே அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாக சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த கட்டிடத்தின் முன்பாக இடிக்கப்படுவதற்கு முன்பாக பொதுமக்கள் ஒரு பக்கம் குவிந்து வந்ததால் அவர்களை வேக வேகமாக அப்புறப்படுத்தும் காவலர்கள் போக்குவரத்து காவலர்களும் தடுப்புகளை அமைத்து வாகனங்கள் கூட எதுவும் வராத அளவுல கண்காணிப்பு பணியெல்லாம் ஈடுபட்டு அவங்க எல்லாத்தையும் பின்வாங்க செஞ்சாங்க. சுற்றுச்சூழல் விதிகளுக்கு எதிராக கட்டப்பட்ட இதே போன்று ஒரு கட்டடம் 2020ஆம் ஆண்டே கேரளத்திலும் அடுக்குமாடி கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதே போல கோலிவாக்கத்திலும் 11 மாடி கட்டடங்கள் வெடி வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இரட்டை கோபுரங்கள் தான் நாட்டிலேயே தகர்க்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னு இப்போ குறிப்பிடுறாங்க. ஊடகங்களால் இரட்டை கோபுரங்கள் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. அதாவது அமெரிக்காவில் இருந்த இரட்டை கோபுரங்களுக்கு தான் இரட்டை கோபுரங்கள் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்க இப்போ இடிக்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை இரட்டை கோபுரங்கள் என்றே மக்கள் அழைத்து வராங்க. வந்தாச்சு டிக்கெனு கூட ஆடி அதிரடி சேல். புது ஃபர்னிச்சர் மேல அப் டு 70% ஆஃபர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு.